சிம்ம லக்னத்திற்கான அவயோக கிரகங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ அவயோகர் என்று பார்க்கும்போது முதல்நிலை அவயோகராக வரக்கூடிய ஒரு சனி பகவான். இந்த சனி பகவான் உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 போன்ற இடங்களில் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. 3ல் மறைந்த உச்சமாவதும் சரி, 6ல் மறைந்த ஆட்சியாவதும் சரி, 10ல் சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறதும் சரி, 11ல் புதனோட வீட்டில் இருக்கிறதும் சரி, ஒரு நல்ல அமைப்பு தான். இதை தவிர்த்து சனி பகவான் எங்கே இருந்தாலும் அந்த அளவுக்கு பெருசாக நல்ல பலன்களை செய்ய மாட்டார். கெடுபலன்கள் கொஞ்சம் அதிகமாக செய்வார். குறிப்பாக 1ஆம் வீடான லக்னம், 2வது வீடான குடும்பஸ்தானம், 7வது வீடான கலத்திரஸ்தானம், அங்கே திக்பலமே அவர் பெற்றாலுமே அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் குறைவானது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் வருவார். சுக்கிரன் வந்து ஒரு சுபகிரகமாகவே இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு 3-10க்கு அதிபதி அவர். அப்போ அவர் 3ல் மறைந்த ஆட்சி ஆகிறது நல்ல அமைப்பு, 6ல் இருக்கிறது நல்ல அமைப்பு, 4ல் திக்பலம் பெறுவதும் நல்ல அமைப்பு தான். 8ல் இங்கே அவர் மறைஞ்சாலுமே அங்கே உச்சமாகிறதுனால அந்த மறைவுன்னு அதை நம்ம எடுத்துக்க முடியாது. அங்கே வந்து அவர் நல்ல நிலையில் தான் இருப்பார். அதே மாதிரி அவர் 8வது வீட்டிலேருந்து 2வது வீட்டை உச்சம் பெற்று பார்ப்பார். இது ஒரு நல்ல அமைப்பு. 10ல் மட்டும் சுக்கிரன் இருக்கிறது கேந்திராதிபதி தோஷத்தை பாதி நிலையில் கண்டிப்பாக கொடுக்கும்.